இன்னைக்கு யூ&எம் பேட்டர்ன் ட்ரேடு அருமையா இருந்தது. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் வரான். ஏலேருந்து இசட் வரைக்கும் பேட்டர்ன் ஏபிசிடி பேட்டர்னா சொல்லுவாங்க போலயே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு தியரிட்டிக்கலா சும்மா எடுக்காம, ஓகே ப்ராக்டிக்கலா என்னென்னலாம் மார்க்கெட்ல வருதோ அத அப்படியே நம்ம காமிக்கிறோம். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்ததுன்னா நீங்க அத மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் இத குடுக்குறது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸு. அது வரும்போது தான் நம்ம காமிக்க முடியும். ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்தது ஃபஸ்ட்டு மெசேஜே இதுதான். இன்றைக்கி அந்த யூ பேட்டர்னை அப்படியே வரைஞ்சி கொடுத்தது. லைவில் காமிக்கும் போது கிளியராக இது எப்படி போச்சுன்றதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எம் பேட்டர்னு இது அகெயின்ஸ்ட் தி ட்ரெண்டு பண்ணோம். பட் சூப்பர் இடத்துல அருமையான ப்ராஃபிட்ஸ் இதுலேயும் கிடச்சிது. அண்ட் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு பேட்டர்ன். ஸோ 3 பேட்டர்ன் இன்னைக்கு 3த்துல யூவும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கும். எனிவே லைவ் சார்ட்டில் வரும்போது அதை நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் போயிடலாம். ஸ்டே பிஸி, யூ டோன்ட் ஹாவ் டைம் டு பி சேட். இதை நான் என்ன சொல்ல வரதுன்னா, நீங்கள் மனசு உடஞ்சி கவலைப்பட்டு துக்கமாக இருக்கும்போது அதை நினச்சிட்டு உக்காந்துக்கிட்டே இன்னும் அதிகமாக கஷ்டமாகவே இருக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் நேரத்தையும் மனசையும் ஒரு பயனுள்ள வேலையில் ஈடுபடுத்தணும்னா கண்டிப்பாக அந்த துக்கத்துக்கு இடமே இருக்காது அப்படின்றது தான் ஸ்டே பிஸி ஸோ யூ டோன்ட் ஹாவ் டைம் டு பி சேடுன்றதை சொல்கிறேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, அதாவது துக்கன்றது ஒரு உணர்வு. அது எப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்யாமல் உட்காரும்போது அது கண்டிப்பாக வந்து அதிகமாகினே இருக்கும். ஆனால் நம்ம மனசை வந்து ஏதாவது ஒரு வேலை, செயல், பொறுப்பு, புதிய விஷயம், கற்றல் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பிஸியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு துக்கம் படுறதுக்கு நமக்கு நேரமே கிடைக்காது. அதாவது பிஸியாக இருப்பது அப்படின்னு சொன்ன உடனே வேலை வந்து ஓவர்லோடாக ஆக்கிக் கொள்வதுன்றதை நான் சொல்லவே இல்லை. நான் இங்கே சொல்ல வேண்டியது வர விஷயம் என்னன்னா, நேரத்தை கவனத்தையும் நம்ம மீனிங்ஃபுல்லான விஷயத்துல ஈடுபடும்போது இது மனசுக்கு 2 விதமான உதவி செய்யும். எப்படின்னா, ஒண்ணு வந்து டிஸ்ட்ராக்ஷன். அதாவது கவன சிதறல்னு சொல்லுவோம். நீங்க செய்யும் செயல்களில் கவனம் வந்து போகும். ஸோ துக்கத்துக்கு நினைவுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பிகாஸ் யூ வில் பி ஆல்வேஸ் பிஸி அந்த பர்ட்டிகுலர் இதுல. அதே மாரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ப்ரொடக்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே கிடைக்கும். இதனால துக்கத்த கடக்க ரொம்ப ரொம்ப எளிதா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க சில நாளா வந்து மனம் சோர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அதையே உட்காந்து நினச்சுக்கிட்டு இருந்தா எப்படியுமே அதிகமாக போகுது துக்கம். அதுக்கு பதிலு நேரத்த வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட்ல ஓகே பெண்டிங் ஏதாவது ஒர்க் இருந்தா முடிக்கிறது, புதிய ஸ்கில் ஏதாவது கத்துக்கிறது, நோட்ஸ் ஏதாவது தயாரிக்கிறது, இல்லன்னா இப்படி ஏதாவது ஒரு விதத்துல எங்கேஜ் ஆனீங்கன்னா, மனசு வந்து பிஸி ஆகும். அப்போ வந்து துக்கம் வரவே வராது. இல்லன்னா இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். அதாவது புது ஹாபி ஏதாவது நோக்கி போலாம். அதாவது ஒருவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகி துக்கமா இருக்கிறாங்கன்னா, அவங்க வீட்லயே வந்து பெயிண்டிங் பண்ணலாம். மியூசிக்கு, கிராஃப்ட்ஸு, எடிட்டிங்கு, கார்டனிங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாபிய வச்சு பண்ணோம் அப்படின்னா, எமோஷனலி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் அது. அதனால பிஸி ஆனா மனசுக்கு கண்டிப்பா பெயின்ஃபுல்லான மெமரீஸுக்கு இடம் இருக்கவே இருக்காதுன்றத நான் தீர்க்கமா நம்புறேன். கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, பிஸியாக இருப்பது துக்கத்திலிருந்து ஓடுவது அல்ல. துக்கத்தை சரியாக ஹேண்டில் செய்ய நாம் மனதை பாசிட்டிவ் விஷயங்களுக்களை மாற்றுவது. அதே மாரி தான் வேலை அதிகப்படுத்துதல்ல. ஓகே நான் சொல்றது ஒரு பிஸினா பயங்கரமா அப்படியே நான் வேலைய அதிகப்படுத்துறதே கிடையாது. மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ மனத செலுத்துவது தான் முக்கியம் அப்படின்றத தான் நான் இங்க மீன் பண்ண வரேன். ஓகே டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 64.21 இருக்கு. அருமையா இருக்கு. இன்னைக்கு ஸ்லைடு எல்லாமே அருமையா இருக்கும். ஸோ மூவிங் ஆவரேஜ் 250, 20, 10க்கு மேல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வால்யூமும் சூப்பர். எஃப்ஐஎஸ் 1580 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் 1360 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடும் சூப்பர். ஆர்எஸ்ஐ அருமையா மேல போயின்னு இருக்கு. எல்லாம் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் மேல இருக்கு. இந்த ஸ்லைடும் சூப்பர். எஃப்ஐஎஸும் பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸும் பை பண்ணியிருக்காங்க. 3வது ஸ்லைடு சூப்பரோ சூப்பர். எப்படின்னா பப்ளிக் வந்து வெறும் 2,51,000 அதாவது வெறும் 2,35,000 கான்ட்ராக்ட் தான் இப்போ பைல இருக்காங்க. தட் இஸ் அ வெரி பிக் குட் நியூஸ் ஆக்சுவலா. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் பயந்துட்டு ஓடிருக்காங்க. ஓகே 1,11,000 கான்ட்ராக்ட்ட இன்னைக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எனிவே ப்ரோ அருமையா மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ரொம்ப அருமையா மேனேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும். அவங்க 1,39,000 கான்ட்ராக்ட் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பப்ளிக் கிட்ட இருந்து புடுங்கியாச்சு 2,51,000 கான்ட்ராக்ட்ட. இன்னும் இன்னும் புடுங்கணும். அப்பதான் நமக்கு ஆல் டைம் ஹைலாம் பார்க்க முடியும்.
பட் இது என்ன இருந்தாலும் இது வெரி குட் சைன் ஆக்சுவலா. பப்ளிக் இவ்ளோ கம்மியா பைக்கு வந்துட்டாங்க. இப்போ ரொம்ப நல்ல சைன் தான் இது. ஸோ எல்லா ஸ்லைடும் வந்து அருமையான ஸ்லைடு. ஆ இந்தியா விக்ஸ் இதுவும் அருமையான ஸ்லைடு. இது நெறைய பேருக்கு புரியாது. பிகாஸ் அது பெய்டு கான்செப்ட்ல இருக்குது. பட் எனிவே இந்தியா விக்ஸும் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு அருமையான சைன் தான். பி ரேஷியோ கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு. இதுவும் சூப்பர்ப் தான். டிக்ளைன் அதாவது இது மட்டும் வந்து கொஞ்சம் நமக்கு இதுவா இருக்கும். அ ஏன்னா இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க, போர்ட்ஃபோலியோ நேத்து இறங்குன வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருக்காது. அதுக்கு ரீசன் இதான் டிக்ளைன் 1703 அட்வான்ஸ் 1413. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கும் பெருசா அதாவது ஈக்விட்டில போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கும். ஆனா பெரிய லெவல்ல ப்ராஃபிட்ஸ் இருந்திருக்காது. நிஃப்டி ஒரு 140 பாயிண்ட் ஏறுன அளவுக்கு இருந்திருக்காது. இந்த ஒரு ஸ்லைடு தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. எனிவே அது நீங்க ஒரு விஷயம் நல்லா இப்ப புரிஞ்சுக்கோங்க. ரீசென்ட் டைம்ல ஓகே நீங்க கன்டினியூஸா மார்க்கெட்ட வாட்ச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இத மறந்திருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஐடி ஸ்டாக்ஸ் இன்கேஸ் அன்னைக்கு ஏறிச்சுன்னா, அன்னைக்கு மார்க்கெட் மேல தான் இருக்குது. இத வந்து கன்டினியூஸா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரேரா இருக்கு. ஐடி இன்கேஸ் மேல போச்சுன்னா, பிகாஸ் ஐடியோட இது வந்து நெறைய இருக்கு. நிஃப்டிலயே நெறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது ஏறும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அது ஏறும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஏறுது. அதனால நிஃப்டி எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த டைம்ல கீழ கொண்டு போக முடியவே மாட்டேங்குது. ஸோ அதனால இத கவனிச்சுக்கோங்க. ஐடி ஸ்டாக்ஸ் மேல இருந்ததுன்னா, இப்போ பர்ட்டிகுலரா நிஃப்டிக்கு ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நேத்து நம்ம பேசியிருந்தோம். ப்ரெடிக்ஷன் இப்படி குடுத்திருந்தோம். ஓகே 2 விதம் குடுத்திருந்தோம். செகண்ட் விதம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்னைக்கு அதே மாரி போச்சு. அந்த கடைசியில கொஞ்சம் இறங்குறது ரொம்ப கொஞ்சமா இறங்குச்சு. பட் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனோன ஒரு அருமையான மூவ் இன்னைக்கு குடுத்தது. லைவ்ல இனிமே பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோ எட்ஜ் யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 1, 2, 3ன்னு இருக்கும். ஒன்று வந்து ஸ்பெக்குலேஷன் இன்கம் நமக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. செகண்ட் வந்து செக்டர் வைஸ் எந்த செக்டர் நமக்கு பெட்டராக இருக்கும், எந்த செக்டர் நம்ம சூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கூட சூஸ் பண்ணலான்னு இருக்கும். தேர்ட் வந்து ஹாப்பி கர்மா பரிகாரம்னு இருக்கும். ஸோ இது 3மே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இது ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரு இது ரெக்கார்ட் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய ரெக்கார்டு இன்னும் கிரியேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் ப்ராஃபிட்ஸை பண்ண வைக்கிறது நம்மளுடைய அதாவது இப்போ ப்ரெசென்ட் அந்த நம்ம என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 8 மந்த்ஸாகவே. ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸை. இன்றைக்கெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்ட் மூவே இருந்தது. ஸோ இன்றைக்கெலாம் ஒரு பெரிய விஷயம் நம்ம ட்ரேடர்ஸ்க்கு கிடையாது. ஸோ லைவ்லேயும் நிறையா அப்டேஷன் கொடுக்குறோம். ஸோ அதுவும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நம்ம ட்ரேடிங் இது பர்ட்டிகுலர்லி இது வந்து க்ளோஸ்டு குரூப்பு. இது நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் என் கூட ட்ரேட் பண்ணுறவங்கன்ற மாதிரி இருக்கும் இது. ஸோ இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் எனிவே எவ்ரிடே பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ தே ஸ்டார்டட் மேக்கிங் மணி. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் டெவலப்பும் ஆகுறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு 50,000 ப்ராஃபிட் போதும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு லாட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாப்பி டு சி ஆக்சுவலி அவங்களோட ப்ராஃபிட்ஸை. ஓகே இப்போ நம்ம இது சார்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ சார்ட்டும் பாருங்க ரொம்ப அருமையாக இருந்தது. நேற்று இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு பேசியிருந்தோம். பிகாஸ் இது கண்டினியூஸாக இது பக்கத்தில் வரும்போது இப்படி ஆகவே கூடாது. ஓகே இந்த மாதிரி இன்னைக்கு வந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னைக்கு வந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ஹெல்த்தி. எனிவே த 11th நவம்பர் வில் டிக்டேட் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ். அதுதான் இப்போ டிக்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ அகெயின் இன்னைக்கு திரும்ப ஒரு அந்த லோவர் லோ ஃபார்மேஷன்லேருந்து 15 மினிட்ஸில் திரும்பி ஹை ஃபார்மேஷன் வந்துருச்சு. ஸோ ரொம்ப அருமையான கேண்டில் இது. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 2 முறை 26,000 மேலே க்ளோஸ் ஆச்சு. இது அந்த அளவுக்கு கன்விக்ஷனாக இல்லை. இது ஓரளவு கன்விக்ஷன் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கானது இல்லை. பட் இது வந்து ஹைலி கன்வின்ஸாக இருக்குது. இந்த இந்த பர்டிகுலர் கேண்டில் 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது ஹைலி கன்வின்ஸ்டாக இருக்குது. ஈவன் இதுக்கு கீழேயே க்ளோஸ் ஆகாதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்த மூமெண்ட் இந்த அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 200 பாயிண்ட்டுக்காவது இது கீழே கூட இது ஆகாதுன்ற மாதிரி இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. ஸோ பொசிஷனலி ஆல்சோ நவ் ஆக்சுவலி இன்னைக்கு அப்புறம் இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது ஈவன் ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு பொசிஷனல் கூட எடுக்கலாமோ அந்த மாதிரி இப்போதைக்கு இருக்குது. எனவே 15 மினிட்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். பிகாஸ் இதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா கூட மினிமம் இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சா தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி ஆகிடும். பட் எனிவே 11th நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ன்ட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம சரண்டர் ஆகணும் அப்படின்றத பேசியிருக்கிறோம். ஸோ டுடே டெய்லி கேண்டில் இட்ஸ் அன் ஃபென்டாஸ்டிக் கேண்டில். 26,000 மேலே க்ளோஸ் ஆனதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது 15 மினிட்ஸில் இப்போ நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் இதுதான் நம்ம பேசியிருந்தோம். இப்படி வரும்னு சொல்லி எய்தர் இப்படி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக இதை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இதே மாதிரி தான் ஒரு கீழே போயிட்டு தென் ஒரு கண்டினியூஸ் மேலே, அதுக்கப்புறம் ஒரு கீழே. ஸோ இது வரைக்கும் ஓகே. பட் இதுக்கப்புறம் பிரேக் ஆகி இந்த மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்காதது. ஸோ இது வரைக்கும் தான் எதிர்பார்த்தோம். அதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே, இந்த ஒரு 10% மட்டும் இது நடக்கலை. பட் மற்றது எல்லாமே 90% நம்ம நேற்று எப்படி பேசணுமோ, இந்த வரைஞ்சி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் இதை பர்டிகுலராக சொன்னோம், இந்த இடத்த ஷார்ப்பாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் கவுண்டர் ட்ரெண்டு அவ்வளோவா இருக்காதுன்னு பேசினோம். எனிவே பட் த கவுண்டர் ட்ரெண்ட் ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான் அது வந்தது. பட் இந்த ஷார்ப் மூவ் வந்தது. ஓகே, எனிவே லைவில் எப்படி அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம காமிக்கலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். 1 மினிட். ஓகே, ஸோ இது நமக்கு தேவையில்லை. நேற்று இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் லைவில் நீங்கள் இது செக் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்னே இட்ஸ் யூ பேட்டர்ன். ஓகே, கரெக்டாக ஒரு யூ வந்து இதுதான் நான் காமிச்சேன். ஓகே, இந்த யூக்கு அப்புறம் பாருங்கள் கப் அண்ட் சாசர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ பிக்சரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கப்பு சாசரு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவ் நடந்தது. இது கப் அண்ட் சாசர் மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் இதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனையும் இது பிரேக் ஆகுது, கப் அண்ட் சாசரும் ஆகுது. ஸோ எல்லாமே இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக்காக இதுவாக இருந்தது. ஒன்று அந்த 26,000 பக்கத்தில் இது வரும்போது அந்த ரவுண்ட் நம்பரில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு விஷயம். பட் அதுக்கும் ஆன்சருக்கு மார்க்கெட் கொடுத்தது. மேலே போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் ஹஸ் மூவ்ட் அப். ஸோ திஸ் வாட் ஹேப்பன்ட் டுடே. ஒரு அருமையான பேட்டர்ன், கப் அண்ட் சாசர் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் மூவ் ஆகி ஒரு நல்ல அப் மூவ் கிடச்சிது. அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம். இதை நீங்கள் பார்க்கலாம். இதை 5 மினிட்ஸில் செக் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் இது வந்து இப்படி இருந்தது. ஓகே, கிட்டத்தட்ட திஸ் இஸ் ஆக்சுவலி லுக் லைக் ஒரு சாரி. ஓகே, இந்த இடம். ஓகே, ஸோ இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் எம். ஓகே, இதை பிரேக் ஆன உடனே இங்கே யூஸ் பண்ணோம். உடனே அதுதான் புட் ஆப்ஷன் தான் ஓரளவுக்கு நல்ல ரேட்லேயே கிடைக்குது. அதனால் இம்மீடியட்டாக வி ஹவ் காட் அ வெரி குட் ப்ராஃபிட்ஸ் இயர். ஸோ இந்த மார்க்கெட்டில் இப்படியும் ஒரு ட்ரேடு யூஸ் பண்ணோம். அண்ட் எனிவே இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரேட் ஆல்சோ நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி டேயில். ஓகே, ஸோ திஸ் வாட் ஹேப்பன் டுடே. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டேவாக இன்றைக்கி அமைஞ்சது. ஓகே, இப்போது நான் இந்த நெக்ஸ்ட்டு இந்த வீக்கோட நம்ம லெவல்ஸ் பார்த்தோம். இந்த 2695 இன்னையோட அச்சீவ் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். பட் ஒரு 20 பாயிண்ட் ஷார்ட்டேஜு. ஸோ 2675 வரைக்கும் தான் போச்சு. பட் இந்த வீக்குக்கு எப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க்கெட் மேலே இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போது மார்க்கெட் ஹையர் ஹையில் போயின்னு இருக்கிறதால 26,295. ஓகே, மினிமம் 26,295 மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவல் தான் இனிமேல் நம்ம வாட்ச் பண்ணோம். அதேமாதிரி இப்போது கீழே இருக்கிறதும் இவ்வளோ கீழெல்லாம் நமக்கு இனிமேல் தேவையில்லை. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஏற்கனவே நேற்று நம்ம பேசணும். இந்த இடத்துக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம சரண்டர் ஆகிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி ஹையர் ஆகி போகும்போது ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்த நம்ம ரொம்ப க்ரூஷியலாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ 800. ஸோ இந்த லோ. ஓகே, இந்த லோ 805, மேலே ஒரு 295 இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். இது 805ன்றது ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன வச்சுக்கோங்க. 815 அந்த ரேஞ்ச் கூட வச்சுக்கலாம். பிகாஸ் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு சேஃபர் சைட் நம்ம என்ன பண்ணலாம்னா 25,815 வச்சுக்குவோம். ஓகே, 21,815 அண்ட் மேலே 26,295. ஓகே, இப்போ கம்மிங் வீக்கில் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒன்று தொடணும். பட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் போயிட்டு இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா இதை தொடுமோ அப்படின்ற மாதிரி தான் ஆஸ் ஆஃப் நோ இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஹையர் போயிட்டு இருக்கும்போது அது கூடயே போகிறதும், இன்கேஸ் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு லோ இன்கேஸ் வந்ததுன்னா
பரவால்ல. அந்த இடத்துல குடுத்துட்டு திரும்பி நம்ம இந்த இடத்துல ரீஎன்ட்ரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீக் நம்ம வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 2695 ஆர் 25815 2த்துல ஏதாவது ஒண்ணு அச்சீவ் ஆகணும். பட் இன்னைக்கு இருக்கிற இப்போ இருக்கிற எல்லாத்தையும் ஹை ஃபார்மேஷனுக்கு 26295 போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனிவே மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். ஸோ இப்பயும் இன்னைக்கும் ஒரு பெரிய பேட்டர்ன்ஸை இப்பயே நம்ம காமிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம். பெரிய பேட்டர்ன்ஸ் இல்லைனாலும் லைவ்ல எவ்வளோ அருமையான பேட்டர்ன்ஸ் 3 பேட்டர்ன்ஸ் வந்தது. ஸோ நாளைக்கும் லைவ்ல பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே நாளைக்கு இது எக்ஸ்பைரி இருக்குது, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1245 ரேஞ்சில் இருந்தே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். 1245 ஓகே, இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு 1245க்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். எக்ஸாம்பிள் இப்படி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அசூமிங் இப்படி நடந்திருக்கு, இதுதான் 1245 அந்த டைம்னா முன்ன பின்ன கொஞ்சம் வச்சுக்கோங்க. பட் 1245 அந்த ரேஞ்சில் பிகாஸ் எக்ஸ்பைரின்றதால அந்த இடத்துலேருந்து மெதுவாக ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இன்கேஸ் ஓகே ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் வந்தது அப்படின்னா ஈவன் நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இங்கே கிடச்சிதுன்னா கூட எக்ஸ்பைரியில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 hour 2 hours ட்ரேடுன்றதால ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலி எதுவும் ஆடட் ப்ரீமியம் எதுவுமே இருக்காது. ஓகே, என்ன இருக்கோ இப்போ 40 ரூபா ஏறிச்சுன்னா 40 ரூபா அதுவும் ஏறும், 20 ரூபா ஏறிச்சுன்னா அதுவும் 20 ரூபா ஏறும், அந்த மாதிரி இருக்கும் ஏடிஎம் புட்டோ காலோ. ஸோ இன்கேஸ் டபிள்யூ ஃபார்மேஷன் வந்தது ஓகே 1245 ஓகே இதுவே இதுலேருந்து ஆரம்பிப்பாங்களோன்னு தோணுது. இதுவே 1245 இருந்துட்டு இதுலேருந்து அப்படியே ஆரம்பித்து ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் பார்ட் டார்கெட்டாக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை மார்க்கெட்டு நீ என்ன இப்படி சொல்கிற, நான் லைவ்ல நான் பண்ணுறது தான் விஷயம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ஏதாவது சொல்லிச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி போயிருக்கிறது இல்லைன்னா இப்படி போயிருக்கோம், அவ்வளோதான். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். 1245க்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதிர் இப்படி நடந்திருந்தது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எம் பேட்டர்ன் ஓகே, அப்போ நம்ம இதை பிரேக் ஆனோன்னு செல் பண்ணலாம். ஈவன் சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறது ஈவன் 20-25 பாயிண்ட்ஸ் கிடச்சதுன்னா கூட எக்ஸ்பைரியில் அது 20-25 பாயிண்ட்ஸே கிடச்சிரும். ரொம்ப சின்ன ப்ரீமியமாக தான் இருக்கும். அதனால் அதை கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய மெயின் ட்ரேடு ஆக்சுவலாக அதாவது அட்வான்ஸ் ட்ரேடு இந்த 1245 ஐ வில் வாட்ச் ஆக்சுவலாக. ஓகே, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். எதர் இப்படி ஷார்ப்பாக வந்திருக்கா இல்லை இப்படி ஷார்ப்பாக வந்திருக்கான்னு பார்ப்பேன். எப்படி தான் ஷார்ப்பாக வந்தாலும் அப்படியே ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் வந்துட்டு நெக்கை உடைக்கும் போது தான் ஐ வில் பை. இல்லை எம்மா இருந்ததுனாலும் இந்த மாதிரி நெக்கை உடைக்கும் போது தான் நான் செல் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய அட்வான்ஸ் ட்ரேடிங் பிளான் ஃபார் டுமாரோ 20th நவம்பருக்கு. ஸோ இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புதுசாக ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் இன்றைக்கி க்ரியேட் பண்ண மாதிரி யூ பேட்டர்னு இன்றைக்கி ஏதாவது க்ரியேட் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக நாங்கள் ட்ரேட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த விஷயம் ஒருத்தர் தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி ரொம்ப ப்ராஃபிட்ஸ் இல்லைனாலும் உடனே நல்ல ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா புக் பண்ணிவிடுங்க. ரொம்ப அப்படியே எதிர்பார்க்காதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூட் பண்ணால் இந்த வீக்கு 26295 ஆர் 25815 வரணும். இப்போ இருக்க சூழ்நிலை 26295 வர மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு பேட்டர்ன்ஸ்க்கு மார்னிங்லேருந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். அட்வான்ஸாக யோசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1245 டைமில் டபிள்யூ ஆர் எம் ஓகே எது வந்தாலும் ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு டபிள்யூ வந்ததுன்னா சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்கை உடச்சோன்னு தான் பை பண்ண போகிறேன். இன்கேஸ் நாளைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை எம் பேட்டர்னாக வருது அப்படின்னா அதையும் நெக்கை உடச்சோன்னு நம்ம விற்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த கன்க்ளூஷன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.